மாதிரி இருக்க இந்த மனுஷனை இப்படி ஒரு அழகான பொண்ணாக எப்படி மாற்றுறதுன்னு தெரியுமா? அதுக்கு தான் இந்த வீடியோவே. லைட் ஆன் பண்ணிவிட்டு டேபிளில் உட்காந்தன்னா முதல்ல ட்ராயிங் எது ரியல் பென்சில் எதுன்னே தெரியாமல் கன்ஃபியூஸ் ஆகிட்டு தெரியுமா? அதுக்கப்புறமா அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு கஜமேட்டிக்ஸ் எல்லாத்தையும் தேடி எடுத்து வரைகிறதுக்கு ஆரம்பித்தாச்சு. அதுக்கப்புறம் நடந்த கூத்துகள் தான் இந்த பதிவு. எனக்கு எப்போவுமே ஒர்க் பண்ணும்போது தனியாக இருக்கிறது தோணக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே இந்த மாதிரி ஏதாச்சும் வீடியோ போட்டு பக்கத்துலேயே வச்சுக்குவேன். யூடியூப் இஸ் மை கம்பேனியன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முதல்ல உண்மையை சொல்லிடுறேன். நான் ட்ரா பண்ண உட்காரும்போது எனக்கு எந்த ஐடியாவுமே இல்லை. அதுக்கப்புறமா தான் தோணுச்சு ரொம்ப நாள் ஒரு கேர்ளை வரையணும் அப்படின்னு யோசிச்சு வச்சுருந்தோமே, அதை பண்ணலான்னு. முதல்ல அந்த குச்சி குச்சி மாதிரி ஏன் நான் வரைகிறேன்னு தெரியுமா? இதிலேருந்து தான் நான் ஒரு அழகான பொண்ணையை உருவாக்க போகிறேன். பார்த்தா அப்படி தெரியல, எந்த ஆங்கிளில் பார்த்தாலும் ரொம்ப கேவலமாக இருக்குல்ல. ஒரு சின்ன புள்ள கூட இதை விட அழகாக வரைஞ்சிரும். பட் எண்டிங்கில் நீங்களே ஆச்சரியப்படுற மாதிரி ஒரு மேட்டரை பண்ணி விட்டுறேன். ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருக்குல்ல. போயிட்டு தான் பார்ப்போமே என்ன நடக்குதுன்னு. நான் இப்போ இந்த பொண்ணோட முடிப்பகுதியை தான் வரைஞ்சிட்டு இருக்கேன். அப்புறமா ஷோல்டர்ஸ் அது இதுன்னு நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த பசங்களை விட பொண்ணுங்க அப்படின்னு வரும்போது வேலை ரொம்ப கூட. பிகாஸ் லைக் பசங்க எப்படியுமே ரொம்ப ப்ளெயினாக தான் இருப்பாங்க. ஒரு ஷர்ட், ட்ரௌசர், அதுக்கப்புறமா பெருசாக என்ன காட்டுறது, ஹேர் கூட ஷார்ட்டாக தான் இருக்கும். அவங்கள விட இந்த பொண்ணுங்கன்னு வரும்போது வேலைப்பாடு இருக்கே ரொம்ப கூடையாக இருக்குது. அவங்களோட வளைவு நெளிவுகள், அப்புறமா அவங்களோட ட்ரெஸ்ஸு, அந்த ட்ரெஸ்ஸு மேலே வர மடிப்புகள். அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த பொண்ணுக்கு நான் ஃப்ராக் போடலான்னு தான் இருந்தேன். அதுக்கப்புறமா எனக்கு சாரி ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் இவங்களுக்கும் சாரி கட்டி விட்டுடலாம்னு முடிவு பண்ணிட்டேன். ஸோ சாரின்னு வரும்போது தெரியும்ல எவ்வளோ நெளிவு சுழிவுகள், மடிப்புகள் எல்லாம் வரணும்னு. ஸோ அந்த மடிப்பு எல்லாத்தையுமே கொடுக்கணும். அதுதான் சேலஞ்சு, ரியல் சேலஞ்சு. என்னால் இது பண்ண முடியுமான்னு எனக்கே ரொம்ப டவுட்டாக இருந்துச்சு. நிறையா வந்துச்சு. சாரி எல்லாம் நமக்கு எதுக்குப்பா, இதோடைய விட்டு தொலைச்சிட்டு பேசாமல் வேறு ஏதாச்சும் ஒரு ஃப்ராக்கு போட்டால் ப்ளெயினாக வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இது ஒரு சேலஞ்சாக எடுத்து பண்ணுறோம். நம்ம நல்லா வந்துச்சுன்னா ஒரு அப்ரிஷியேஷனை போடுங்க கமெண்ட்ஸில். அப்படி இல்லைன்னு சொன்னால் இப்படி ஒரு சம்பவம் நடந்ததே மறந்துட்டு போயிடலாம் அடுத்த வீடியோ கிளிக் பண்ணிவிட்டு. நோ ப்ராப்ளம். ஆனால் ஐ ஹோப், ஐ ஹாவ் ஃபேத், நம்பிக்கை இருக்குது, நல்லா தான் வரும். இது வரைக்கும் நல்லா தான் வந்துட்டுருக்கு. இந்த பொண்ணுக்கு நான் அந்த மாதிரி கட்டுற மாதிரியான ப்ளவுஸ் கொடுத்தே இருக்கக்கூடாது. என் தப்பு தான். ஏன்னா அந்த கட்டுற இடம் இருக்குல்ல, அந்த முடிச்சுக்குள்ளே நான் இதை யோசிக்காமல் விட்டுட்டேன். பிகாஸ் லைக் இது ஒரு சின்ன நோட் புக். என்னோடய கையை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு இது எவ்வளோ குட்டியாக இருக்குதுன்னு தெரியும். அந்த குட்டியாக இருக்கிறதுலையே அந்த பொண்ணு குட்டியாக வர, அந்த பொண்ணோட ப்ளவுஸ் குட்டி, அதில் இருக்க அந்த முடிச்சு, அந்த பட்டி குட்டி, அந்த முடிச்சு அதை விட குட்டி. ஸோ அது நான் எப்படி எடுக்க போகிறேன்னு எனக்கே தெரியல. ரொம்ப பார்த்து ஜூம் எல்லாம் பண்ணி பார்த்து தான் வரையணும் மாதிரி இருக்குது. அதுக்கு முன்னாடி இந்த மடிப்பு எல்லாத்தையுமே முடிச்சிடலாம். நான் இவங்களை கலரில் கொடுக்குமா, பிளாக் அண்ட் ஒயிட்டில் கொடுக்குமான்னு ரெண்டு மனசாக தான் இருந்தேன். லைக் கலர் பண்ணலாமா, வாட்டர் கலர்ஸ் கண்ணுக்கு நேராகவே தான் இருந்தது. பட் இன்ஸ்டெட் ஆஃப் தட் நான் ஒரு பெரிய சாக்கோல் ரசிகன். ஆனால் இதில் பெருசாக சாக்கோல் யூஸ் பண்ணியே இருக்க மாட்டேன். பென்சில், ஹெச்பி நார்மல் பென்சில், கிராஃபைட் பென்சிலும் ஹெச்பி பென்சிலையும் மாற்றி யூஸ் பண்ணி வேலையை முடிச்சிருப்பேன். பிகாஸ் லைக் சாக்கோல் போட்டால் மெஸ்ஸி ஆகிடும். பிகாஸ் இவர் ரொம்ப குட்டியாக இருக்காரா, இவங்க ரொம்ப குட்டியாக இருக்காங்களா, அதனால் கண்டிப்பாக ஊற்றிக்குவேன். ரிஸ்க் எடுக்கவே நான் வேணுதான் பென்சிலை நல்லா ஷார்ப் பண்ணி அவரை வச்ச வேலையை முடிக்க ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன்.
என்னோடய ரிங் லைட்டோட வெளிச்சம் இதுக்கு கிளேர் அடிக்கிறதால இதோட ஃபினிஷிங் என்னோடய கண்ணுக்கு தெரிகிற மாதிரி உங்களுக்கு தெரியாது. பிகாஸ் லைக் ரொம்ப லைட்டாக தான் தெரியும். பட் இவங்களை நான் வரைஞ்செல்லாம் முடிச்சுட்டு நேராக நிமித்தி காட்டுறேன். அப்போ உங்களுக்கு தெரியும் இவங்களை நான் இந்த அளவுக்கு முடிச்சிருக்கேன்னு. நான் இப்போ ஊற்று பார்த்து பண்ணுறது அந்த முடிச்சு தாங்க. அந்த முடிச்சை கம்ப்ளீட் பண்ணுறது தான் ஒரு பெரிய தலைவலியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஹைலைட் பண்ண வேண்டிய இடங்களையும் பார்த்து இரேசர் ஒரு துண்டை ஸ்லைஸை கட் பண்ணி பார்த்து ஹைலைட் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ அது எல்லாத்தையும் தான் பண்ணிகிட்ருக்கேன். இதை சின்ன மேட்டர் தான் அப்படின்னு சாதாரணமாக நினைக்காதீங்க. பிகாஸ் சின்ன மேட்டர் தான் பெரிய தலையிடியாக வந்து இந்த ஆர்ட்ஸையே சொதப்பக்கூடிய அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லாக நிற்கும். ஸோ அது எல்லாத்தையுமே பார்த்து பண்ண வேண்டியதாக இருக்குது. ஒரு கட்டத்துக்கு மேலே எனக்கே டவுட்ஃபுல்லாக தான் இருக்குது, என்னால் இதை கம்ப்ளீட் பண்ண முடியுமா அதுவும் ஒழுங்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஃபைனல் ஃபினிஷிங் டச்சஸ்க்கு அப்புறமா ஒரு டீ பிரேக்கு போயிட்டு வந்து அதுக்கப்புறம் மறுபடியும் ஊற்று பார்த்தேன் ஏதாச்சும் குறை இருக்கா, ஏதாச்சும் செய்ய வேண்டியது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. பட் செய்ய வேண்டியதுகளை ஃபைனல் குட்டி டச்சப்ஸ் எல்லாம் செய்ய போகிறேன் இப்போது. அதுக்கப்புறமா அக்கா ரெடி ஆயிடுவாங்க. ஃபைனல் லுக்காக நீங்களே பாருங்கள். நான் என்ன சொல்கிறேன், இந்த ட்ராயிங் நல்லா இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு லைக்கை போட்டு போங்க. திரும்பவும் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். See ya.